ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா Dream11 அப்படிங்கிற அந்த ஒரு கேமிங் சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் Dream11 கேமிங் சைட்டில் கேமே கூட விளாண்டுருப்போம், நிறைய பேர் காசை விட்டுருப்போம், நிறைய பேர் காசை சம்பாரிச்சிருப்போம். ஸோ இவங்க எப்படி செயல்படுறாங்க? 2008 ஆரம்பித்த இந்த கம்பெனி இப்போ 2020 கிட்டத்தட்ட 10 கோடி யூசர்ஸோடு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த Dream11ஓட சக்ஸஸ் ஸ்டோரி, இந்த Dream11 கம்பெனியை ஆரம்பித்தவங்க யார் அப்படிங்கிற அந்த மொத்த தகவலையும், இவங்க இவ்வளோ குறுகிய காலத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையிறதுக்காக யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, இவங்களோட அந்த சக்ஸஸ்க்கான மெயின் காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையான தகவலை பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். Dream11 அப்படிங்கிற இந்த ஆப்பு, இந்த வெப்சைட் பிரபலமானது என்னவோ 2017-18 அப்புறம் தான் பெரிய அளவில் பிரபலமானுச்சு. ஆனால் இந்த Dream11 அப்படிங்கிற அந்த ஆப்பை வெளியிட்ட கம்பெனி ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பித்தது 2008 மும்பையில். ஹர்ஷ் ஜெயின் மற்றும் பாவித் ஷேத் அப்படிங்கிற அந்த 2 பேர் தான் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மும்பையில். இவங்களோட ஆரம்ப கால திட்டம் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கேம் அப்படிங்கிறத இப்போ அவங்க நடத்திக்கிட்டு இருக்க மாதிரியே பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆரம்ப கால திட்டமாகவே இருந்திருக்கு. 2008 ஆரம்பித்து 2012 தான் இது அஃபீஷியலாக வெளியிலேயே வந்திருக்கு. 2012 ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஃபார் கிரிக்கெட் அப்படின்னு கிரிக்கெட்டுக்காக இந்த ஃபேண்டசி பாயிண்ட் லீக்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அறிமுகப்படுத்தி கொஞ்ச நாள்லையே, அதாவது 2014 கிட்டத்தட்ட 1 மில்லியன் யூசர்ஸ் வந்திருக்கிறாங்க இந்த Dream11க்கு. அடுத்த 2 வருஷத்தில் 2016 2 மில்லியன் ஆச்சு. அடுத்த 2 வருஷத்தில் 2018 கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூசர்ஸ் வந்துட்டாங்க. இப்போது இன்னைய காலகட்டத்தில் 2020 100 மில்லியனுக்கும் அதிகமான யூசர்ஸ், அதாவது 10 கோடிக்கும் அதிகமான யூசர்ஸ் Dream11 கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த Dream11 கிரிக்கெட் மட்டும் இல்லாது ஹாக்கி, ஃபுட்பால், கபடி, பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால், வாலிபால் அப்படின்னு எல்லா விதமான கேமுக்கும் இதே மாதிரியான ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் வச்சு கேம் வெளியிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாக தான் இந்த Dream11 மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, இவங்களோட ஒரு இனோவேட்டிவ் ஐடியா நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு பிடிச்சி போய் 2019 ஒரு 3-4 பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த Dream11 அப்படிங்கிற அந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டெட்வியோ கேபிட்டல் அப்படிங்கிற அந்த லண்டன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது போக டென்சென்ட் அப்படிங்கிற அந்த சைனீஸ் கம்பெனி, விசாட்டுக்கு ஓனர் இந்த டென்சென்ட் கம்பெனி தான். அந்த டென்சென்ட் கம்பெனியும் இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கலாரி கேபிட்டல் அப்படிங்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அவங்களும் இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. திங்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மல்டிபிள் ஈக்விட்டி அப்படிங்கிற மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியும் Dream11 மேலே நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2019 அப்புறம் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடச்சிருது. அதனால் அவங்களோட பிஸ்னஸை இன்னும் பெருசாக்க முயற்சி பண்ணி பெருசாக ஆக்கிட்டாங்க அப்படின்னே தான் நம்ம சொல்லணும். இந்த Dream11 கேமை எல்லாரையும் விளையாட வைக்கணும் அப்படின்னா இவங்க சில தடைகளை தாண்ட வேண்டி இருந்துச்சு. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களோட மைண்ட் செட். இந்த Dream11 இந்த மாதிரியான கேம் ஒரு சூதாட்டம், கேம்பிளிங், அது தப்பு அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் மக்கள் எல்லார் மனசுலையுமே இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டை மாற்றுற மாதிரி இவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2வது விஷயம், இதை ரொம்ப ஈஸியாக ஆக்கணும் அப்படின்னும் மக்களை இதை விளையாடுறதை தூண்டணும் அப்படிங்கிற வேலையும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்காக அவங்க போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க அஃபிஷியலாக வெப்சைட் விட ஆரம்பித்தாங்க, அஃபிஷியல் ஆப்புமே விட ஆரம்பித்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தபடியாக இவங்க ப்ராஃபிட் மைண்டடாக ஆரம்ப காலகட்டத்தில் யோசிக்கல. ஒரு ஸ்டேபிளான கொஞ்சமான ப்ராஃபிட் ரெகுலர் பேசிஸில் நம்மளுக்கு வந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சின்ன ப்ராஃபிட் மார்ஜின்லேயே நிறைய கேமை வெளியிட ஆரம்பித்தாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு நிறைய பணம் வரும், நம்ம கொஞ்சமாக காசு போட்டால் நிறைய பணம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில் நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய யூசர்ஸ் நம்மக்கிட்ட வந்த அப்புறம் நம்ம இன்னும் பெருசாகணும், நிறைய லீக் நடத்தணும், நிறைய கேமை நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானையும் வச்சுருந்தாங்க. அதையும் இப்போ பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க சந்தித்த பிரச்சனைகளில் நிறைய பிரச்சனைகளை இவங்க சால்வ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. அதில் முதல் விஷயம், இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி 2017 இந்த கம்பெனி மேலே நிறைய பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எதனாலனா, இந்த கேம் சூதாட்டம் மாதிரி கிடையாது, இது கேம் ஆஃப் ஸ்கில்லை வச்சு நம்ம விளையாடக்கூடிய கேம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த ஆப்பை ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாங்க.
சாதாரணமாக இது மாதிரியாக இருக்கக்கூடிய சூதாட்டங்கள், சீட்டாட்டம் இது எல்லாமே நம்ம ஊர் சைட்லேயோ நம்ம தெருவுலையோ விளையாடும்போது எண்ட் ஆஃப் த கேமில் ஜெயிக்கிறவனுக்கும் தோக்குறவனுக்கும் சண்டை வரும். நீ என்னை ஏமாற்றி ஜெயிச்சிட்ட, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரீம் லெவனில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா யார் விளையாடுறா, யார் எங்கேருந்து விளையாடுறா, ஜெயிக்கிறவன் யார், தோக்குறவன் யார், இந்த மாதிரியான எந்த விஷயமும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சண்டைகள் வர்றதுக்கான பிரச்சனையும் இல்லை. அடுத்த விஷயம், கவர்மெண்ட்டோட இவங்க ஃப்ரெண்ட்லியான ஒரு மூவை பண்ணிட்டாங்க. 31% வரைக்கும் டேக்ஸ் இவங்களே பே பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம வின்னிங்ஸ்லேருந்து. இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கலெக்ஷனும் ஈஸியாகவே நடந்துடுது. அதனால் கவர்மெண்ட்டுக்கும் லாபம், கம்பெனிக்கும் லாபம். அதனால் இது ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி இவங்களே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து எல்லாமே கிளியரன்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தபடியாக இவங்க இது மாதிரியான ஒரு கேம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இனோவேட்டிவாக சில ஐடியாஸ் இவங்க இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கான ஐடியா இவங்க பண்ணாங்க. என்னென்னா, ஒரு கேம்குள்ளே வர்றதுக்கான அந்த பேரியர் அப்படிங்கிற அந்த தடையை நீக்கணும். மக்கள் ஈஸியாக உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீயாகவே போனஸ் கேஷ்லாம் கொடுத்தாங்க. அது போக என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப லோவாக வச்சாங்க. 10 ரூபா 15 ரூபாலேருந்து கண்டெஸ்ட் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஆப்ஷனை உருவாக்குனாங்க. இப்போ நீங்கள் கிராண்ட் லீக்கில் கலந்துக்கிட்டிங்கன்னா 49 ரூபா பே பண்ணால் போதும், உங்களால் 1 கோடி ரூபா வரைக்கும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால 49 ரூபா 10 ரூபா 20 ரூபா அப்படிங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. ஸோ மக்கள் எல்லாரும் ஈஸியாக இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 10 ரூபாங்கிறது ஒரு டீ குடிக்கிறதுக்கான காசு, 4 நாள் 5 நாள் டீ குடிக்கிறதுக்கான காசு தான் 50 ரூபா. ஆனால் நம்ம ஜெயிச்சோன்னா நம்மளுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் எல்லாரும் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இது இவங்களோட ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், ஃபெயிலியர் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு 50 லட்சம் பேர் ஒரு கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 65% பேருக்கு அவங்க போட்ட பணம் அப்படியே திருப்பி வந்துடுது. ஒரு 35% பேருக்கு தான் காசு போகுது. அதனால் நம்ம எப்படியாவது இந்த 65%க்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம போட்ட காசு நம்ம கையை விட்டு போகாது அப்படிங்கிற அந்த ஃபெயிலியர் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையும் உருவாக்கிட்டாங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணம் மக்கள் நிறைய பேர் இந்த ட்ரீம் 11 கேமை விளையாடுறதுக்கு. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுலையும் மேத்தமெட்டிக்ஸை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த வித்தையும் இந்த ட்ரீம் 11 கம்பெனியில் இருக்கக்கூடிய டீம் ரொம்ப சிறப்பாக கையாண்டிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் கேமில் 22 பேர், ஒரு டீமுக்கு 11 பேர் விளையாடுவாங்க. அதில் நம்ம 22 பேரில் ஒரு 11 பேரை எடுத்து எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி காம்பினேஷனில் டீம் போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கிட்டத்தட்ட 7,05,032 காம்பினேஷன் ஆஃப் டீம் வருமா. ஆனால் உங்களால் கிராண்ட் லீக்கில் 11 டீம் மட்டும்தான் இறக்க முடியும். ஸோ இந்த 7 லட்சம் டீமில் ஏதோ ஒரு டீம் தான் வின் அடிக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்ஸை வச்சு இவங்க விளாண்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டால் உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வைஸ் கேப்டன் போட்ட பிளேயரோட பாயிண்ட் 1.5 அப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம காம்பினேஷனில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 7 லட்சத்தில் இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் காம்பினேஷனில் எல்லாரையும் கவர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 24,96,000 காம்பினேஷன்ஸ் வருமா. ஸோ இந்த கம்பெனி இந்த மேத்தமேட்டிக்ஸையும் டேட்டா அனாலிட்டிக்ஸையும் எவ்வளோ சிறப்பாக கையாண்டு பணம் சம்பாதிக்க கற்றுருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னதான் மக்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் மக்களுக்கு இந்த 10 ரூபா 20 ரூபா அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன கேமில் போட்டு விளையாடும் போது தான் ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த ட்ரீம் 11 கம்பெனியோட மெயின் சக்ஸஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10 ரூபா போட்டு ஒருத்தன் விளையாண்டா கூட ட்ரீம் 11 கம்பெனிக்கு லாபம் தான். 10 ரூபா போட்டு விளையாட ஆரம்பிக்கிறவன் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு 50 ரூபா போட்டு விளையாடுவான், அடுத்து கொஞ்ச நாள் 100 ரூபா போட்டு விளையாடுவான். ஸோ 100 ரூபா போட்டாலும் 10 ரூபா போட்டாலும் ட்ரீம் 11ஓட பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் அப்படின்னு தான் அவங்க நினச்சி இந்த கேமை ஆரம்பிச்சு விட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இவங்க யூஸ் பண்ணது என்னதான் ட்ரீம் 11 கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் அது இதுன்னு நிறைய கொடுத்தாலும் மக்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது போகாது. இது ஒரு நல்ல கம்பெனியாக போட்ட காசு திரும்பி வருமா, இந்த மாதிரியான யோசனைகள்லாம் மக்களுக்கு இருக்கும். இந்த பயத்தை போக்குறதுக்காகவே பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ், நம்ம நிறைய அன்பு வச்சுருக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ், தோனி வருவார், ஷிகர் தவன் வருவார், இந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸை இவங்க அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க சொன்னாங்க. ஸோ நம்மளாம் என்ன நினைப்போம், தோனியே சொல்கிறாரு அப்போது இந்த ஆப் ரொம்ப நல்ல இதாக தான் இருக்கும், கரெக்டான இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளையாட ஆரம்பிப்போம். இது இவங்க யூஸ் பண்ண முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்ததாக நம்ம ஊர் சைடெலாம் நம்ம போய் எங்கேயாவது போய் சீட்டு விளாண்டாலோ இல்லை சூதாட்டம் விளாண்டாலோ இவன் சூதாட்டம் விளாட்றான், இவன் ஒரு மோசமானவன், இவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிருவாங்க. இதே நீங்கள் ட்ரீம் 11 கேம் விளாண்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் விளாட்றது கூட நீங்கள் சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு கில்ட் ஃப்ரீயாக இருக்கும். இவன் கெட்டவன் சூதாடுறான் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் நம்மளே நம்ம ஃபோனில் நம்மளாவே வச்சு விளாண்டுக்கலாம்.
அதுவும் ஒரு காரணம் மக்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கெட்டிங், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம கூட இருக்கவனோ, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கவனோ, நம்ம ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தன் இந்த ட்ரீம் லெவலில் நான் வந்து 49 ரூபா போட்டேன், 1000 ரூபா ஜெயிச்சிட்டேன், நான் 10,000 ரூபா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் போதும், இன்னொரு 10 பேரோ 100 பேரோ அவன் ஜெயிச்சிட்டான் நம்மளால் ஜெயிக்க முடியாதா, நம்மளும் ஜெயிப்போம், நம்மளுக்கும் இந்த மாதிரி காம்பினேஷனில் டீம் போடுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான், நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்த்து பெரிய அமௌண்ட்டை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இறங்குவாங்க. இதனால தான் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த பேட் ஆஃப் மவுத் அடுத்தவங்கள்ட்ட கேட்டு இந்த ட்ரீம் லெவனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ட்ரீம் லெவன் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் கிடையாது. எதனாலனா எந்த ஒரு கேஷ் கான்டெஸ்ட் நடத்தக்கூடிய ஆப்பையும் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் ட்ரீம் லெவனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் அப்படி தான் டவுன்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இதை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 10 ரூபா போட்டு விளாண்டாலும் 50 ரூபா போட்டு விளாண்டாலும் ட்ரீம் லெவனோட பிஸ்னஸ் சக்ஸஸ் தான் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் 49 ரூபா கட்டி ஒரு மெகா கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 53 லட்சம் பேர் விளையாடுவாங்க. ஸோ நம்ம என்ட்ரி ஃபீஸாக மட்டுமே கொடுத்ததே கிட்டத்தட்ட 26 கோடி ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் அவங்க ப்ரைஸ் மணி அப்படின்னு அறிவிச்சிருக்குது 20லேருந்து 21 கோடி ரூபா வரைக்கும் தான் ப்ரைஸ் மணி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வகையில் பார்க்க போனாலே அவங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 கோடி ரூபா அவங்களுக்கு லாபம் தான். சரிப்பா, நான் 49 ரூபா 50 ரூபா கான்டெஸ்ட்லாம் போகல, நான் 10 ரூபா 15 ரூபா கான்டெஸ்ட்டுக்கே போகிறேன், 2 பேர் விளையாடுற மாதிரி போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் 15 ரூபா கான்டெஸ்ட் 2 பேர் நீங்கள் அந்த மாதிரியான கேமில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பேர் 30 ரூபா கட்டியிருப்பீங்க. அதில் ப்ரைஸ் மணியாக அவங்க கொடுக்குறது 25 ரூபா, கம்பெனியோட லாபம் 5 ரூபா. ஸோ நீங்கள் பெரிய அமௌண்ட் கட்டினாலும் சின்ன அமௌண்ட் கட்டினாலும் ட்ரீம் லெவன் கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது போக அவங்க கட்டுற டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரீம் லெவன் கம்பெனி 18% ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே ஜெயிக்கிறவங்கள்ட்ட நம்ம ப்ரைஸ் மணியிலேருந்தே 30% டேக்ஸு ப்ளஸ் 3% செஸ் டேக்ஸு அப்படின்னு ஒரு 33% டேக்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு அந்த காசையே கொடுப்பாங்க. ஆனால் ட்ரீம் லெவன் கம்பெனி 18% ஜிஎஸ்டி மட்டும்தான் கட்டுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரீம் லெவன் கம்பெனியை பற்றியும் அது அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்னென்ன அப்படின்னு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரீம் லெவன் ஃபேண்டசி லீக் வந்து விளாட்றதும் விளாடாமல் போகிறதும், இது சூதாட்டம்னு நினைக்கிறதும், பரவாயில்ல நம்மளுக்கு லக் இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சி விளாட்றதும் அவங்கவுங்களோட விருப்பம். ஸோ இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நான் விரும்பினேன். நீ ட்ரீம் லெவன் யூஸ் பண்ணுவியா யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளையில் பதில் சொல்கிறேன். 2008 ஆரம்பித்த இந்த ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரீம் லெவன் கேமு இப்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 220 கோடி ரூபா கொடுத்து ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப்பை வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாது ப்ரோ கபடி, ஐசிசி அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன், பிக் பாஸ் லீக் அப்படிங்கிற அந்த ஆஸ்திரேலியன் லீக், உமன்ஸ் பிக் பாஸ் லீக் அப்படிங்கிற அந்த ஆஸ்திரேலியன் லீக் கிரிக்கெட்டு, அப்புறம் நேஷ்னல் பேஸ்கெட்பால் அசோசியேஷனோட இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இப்படின்னு எல்லா விதமான கேமுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 10 ரூபா போட்டு விளாண்டாலும் 50 ரூபா போட்டு விளாண்டாலும் 5000 ரூபா போட்டு விளாண்டாலும் ட்ரீம் லெவன் கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதை தவிர வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு ட்ரீம் லெவனை பற்றி தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.